சூர்யா, இது நாம 2 பேரும் சேர்ந்து பண்ற 7வது பிசினஸ். ஏற்கனவே 6 பிசினஸும் அமோகமா போய்கிட்டு இருக்கு. உன் மனைவியோட நல்ல எண்ணம் படியும், உன்னோட நல்ல மனசு படியும், இந்த பிசினஸும் ரொம்ப அருமையா போகணும். அம்மனை வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்பா. சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருமா முன்ன மாதிரி தனியா ஆசீர்வாதம்லாம் இனிமே கிடையாது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, தம்பதியாரா தான் ஆசீர்வாதம் வாங்கணும். சூரியமாமா, சார் சொல்றாருல, தம்பதியரை விண்ண ஆசீர்வாதம் வாங்குங்க. சூர்யா, நீ உன் மனைவியோட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்னப்பா தயக்கம்? சூர்யா, தம்பதியா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும், சவிக்கியமா சந்தோஷமா இருக்கணும். சம்பிரதாயம் இருக்கு உனக்கு. நம்மளோட பிசினஸ் ஓஹோன்னு வரணும். அம்மனோட அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வரவா? வாங்க. வந்துட்டு இருக்கேம்மா. வந்துடுறேன். சார், நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி சார். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அட என்னம்மா நீ, நல்ல விஷயத்துக்கு தானே நீ ஆசைப்பட்ட. சுமங்கலி பூஜை அன்னைக்கு நீ உன் புருஷனும் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்ட. அது மாதிரி தானே நடந்திருக்கு. கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறதுனால தானம்மா இப்படி நடந்திருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அம்மா, சூர்யா வந்து இந்த ஃபைல் எடுக்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆபீஸ் மேனேஜரை அனுப்பி ஃபைல் எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. அந்த ஆபீஸ் மேனேஜர் வர்ற வழியில பைக் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டாரு. அதுக்கு பிறகுதான் சூர்யா நான் கூப்பிட்டேன கிளம்பி வீட்டுக்கு வந்தாரு. நீ நினைச்சபடி எல்லாம் நடந்துருச்சு. கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயமா இருக்குமா, நீ கவலையே படாத. உன் நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்பமா. வர்றம்மா, பாத்துக்க. எப்படி இருந்தது? என்னமோ சொன்னீங்க, என் மக வரவே மாட்டான்னு. இப்ப என்னாச்சு? பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு தெரியாமையா சொன்னாங்க. படுபாவி மாப்பிள்ளைகளை ஏமாத்திட்டான். அவர் ஒண்ணு ஏமாத்தல. நல்லவங்க நினைக்கிறது தான் நடக்கும். கெட்டவங்க நினைக்கிறது எதுவா இருந்தாலும் நடக்காது. கெட்டவங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டரை கரெக்டால பாக்குறா. மாரியோட கொலை கேஸ் க்ளோஸ் ஆனத ரீஓபன் பண்ணிருக்கேன். கூடிய சீக்கிரமே கொலையாளியை கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, தூக்கி ஜெயில போட போறேன். என்ன சங்கர பாண்டி, பேஸ்மெண்ட் வீக் போல இருக்கு, இப்படி டான்ஸ் ஆடுது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சுகர் சூட் ஆயிடுச்சு. ஆஹா, சில பேருக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும், பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கும். உங்களுக்கு டோட்டலி வீக் தான். இவளுக்கும் தெரிஞ்சு போச்சு போல. பூஜை 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 என்னென்னமோ பிளான் பண்ணி வரவே கூடாதுன்னு நினைச்சேன். இந்த மேனேஜர் போயிட்டு வயான்னு அனுப்புனா அந்த ஆள் போய் காலை உடைச்சிட்டு படுத்துக்கிட்டான். ஐயோ, இப்ப என்ன பண்ணுவேன் நானு? அவர் அப்படியே பில்டப்லாம் கொடுப்பாளே, ஏதோ சவால்ல ஜெயிச்ச மாதிரி. ஐயோ, இந்த சார் வரலன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் வீட்டுக்கு. ஐயோ, காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாளே. ஐயோ,
அவ மூஞ்சில நான் எப்படிதான் முழிப்பேன் கடவுளே. ஐயோ இப்ப என்ன பண்றது? இவ வேற வந்துட்டாளே, என்ன கெட்டு தொலை போறான்னு தெரியலையே. இவ முகத்துல எப்படி நான் முழிப்பேன்? இந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறது? யாரோ சொன்னாங்க நான் பூஜைக்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குன்னு யாரோ சொன்னாங்க. தேவி அம்மா போன் பண்ணி கூப்பிட்டு கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா நான் சொன்னேன், கடைசி வரைக்கும் வரக்கூடாதுன்னு தான் எவ்வளவு ட்ரை பண்ணேன். ஐயோ அந்த ஈஸ்வரமூர்த்தி சார் தான் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பையில கழுத்து போடணும்னு என்ன கம்பல் பண்ணி இங்க கூட்டு வந்தாரு. நானா ஒண்ணும் வரல. சரியா? ஈஸ்வரமூர்த்தி சார் கம்பல் பண்ணாருங்கிறதுக்காக மட்டும் நீங்க வீட்டுக்கு வரல. நான் உங்க மேல வச்சிருக்கிற லவ் உங்களை அப்படியே பூஜை கூப்பிட்டு வந்துருச்சு. மண்ணா கட்டி கொஞ்சம் வாய முடியா? இதுக்கு தான் சொல்றது பொண்டாட்டி மேல கோவப்படக்கூடாதுன்னு. ஏய். சரி இருங்க இருங்க இருங்க. ஏய். இந்தாங்க தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. குடு. ஐயோ என்ன இது? தண்ணி குடிச்சு கூட விக்கல் நிக்கவே இல்ல. கொஞ்சம் இருங்க, சக்கரை எடுத்துட்டு வரேன். ஏய் ஏய் இது வேற. இந்தாங்க. காட்டுங்க. என்ன பண்ற? ஐயோ சக்கரைங்க. ஆ குடிங்க. நின்னுருச்சா? ஐயோ இப்படி கண்டினியூஸா விக்கல் வரக்கூடாதுங்க. இப்ப என்ன பண்றது என்ன பண்றது? ஏய் அறிவு இருக்கா உனக்கு? எவ்வளவு தைரியம் தான் என்ன நீ கிஸ் பண்ணுவ? பாத்தீங்களா பாத்தீங்களா விக்கல் நின்னுருச்சு. ஏய் இங்க பாரு, நீ பேச்சலாம் மாத்திட்டு இருக்காத. இப்போ எதுக்காக என்ன கிஸ் பண்ண நீ? உங்க விக்கல் நிக்கிறதுக்காக தாங்க. இங்க பாரு, நீ என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கற. என் பொறுமைக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கப்புறம் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஏங்க உங்களை எதுக்கு நான் வெறுப்பேத்தணும்? தண்ணி குடிச்சோம், சர்க்கரை வாயில போட்டோம், உங்க விக்கல் நிக்காம இருந்துச்சா? அதனால ஷாக் கொடுக்கற மாதிரி ஏதாச்சும் சொன்னா அந்த அதிர்ச்சியில விக்கல் நின்னுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் அதுக்குதான் இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட். நியாயமா இங்க கொடுத்திருக்கணும். எது நியாயமா இங்கதான் கொடுத்துருப்பியா? இங்க பாரு, இனிமேல் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் என்கிட்ட வச்சுக்காத நீ. உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வழி விடு. எங்க எங்க இருங்க ஒரு நிமிஷங்க. என்ன? ஒரு நிமிஷம் போகாதீங்க. நான் சொல்லிட்டேன் உன்கிட்ட, வழி விடு வழி விடு. ஐயோ ஏங்க ஐயோ போகாதீங்க. இனிமே அவகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹாசினி, கொஞ்சம் தலைவலியா இருக்கு, ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியா? மாமா என்னாச்சு ஹாசுக்கு? ஏன் அவ சிரிக்கிறா? ஏய் என்ன ஹாசினி சிரிச்சிட்டு இருக்க? என்ன சூர்யா மாமா, துர்கா மேல கோவமா இருந்தீங்க, இப்ப பாசமாயிட்டீங்க போல இருக்கு. பாசமாயிட்டீங்களா? அவ பாசமாயிட்டேனா? பாசமாயிட்டேன்னு உனக்கு யார் சொன்னது? நான் அவன் மேல கோவமா தான் இருக்கேன். ஐ ஐ நம்பிட்டேன் மாமா. என்ன அவ? சிரிச்சிட்டு போறா. அச்சச்சோ, ஏண்டா மாப்பிள, ஏண்டா இப்படி மாறிட்ட? அப்ப மண்டபத்துல துர்கா சொன்னது எல்லாம் உண்மையாடா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? சங்கரபாண்டி இப்படி பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு சூர்யா. நீ முதல்ல போய் உன் முகத்தை கண்ணாடியில பாரு. என்ன? போடா மாப்பிள, போய் நன்றாக பார். போ போ. எல்லா பயலுகளும் பொம்பளைகளை கண்ட உடனே மாறிடுறானுவோ. என்ன இருக்கு?
ஐயோ ஐயோ போக மாட்டேங்குது. ஏய் எதுக்கு சிரிக்கிற நீ? உன்னால என்னாச்சு தெரியுமா? எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? அதான் நான் முதல்லயே சொன்னேன்ல, போகாதீங்க போகாதீங்கன்னு. ஏய் போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னா கண்ணத்துல இருக்குன்னு சொல்லிருக்கலாம்ல, புரியுற மாதிரி சொல்லிருக்கணும். ஆஹா, புரியுற மாதிரி சொல்லுமா? இப்ப புரியுற மாதிரி சொல்றேன்னா துர்கா ஐயோ என்னன்னு தெரியலமா, இரு பார்க்கலாம். ஆமா, மாரி கொலை செய்யப்பட்ட இடத்துல கொலை செய்ய பயன்படுத்தின ஆயுதம், ரத்தக்கரை, தலைமுடி இப்படி வேற எந்த தடயமும் கிடைக்கலையா? அப்படி எந்த தடையும் கிடைக்கல மேடம். ஆனா மாறி கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து தலையில கட்டுற ரெட் கலர் கர்ச்சீப் கிடைச்சது மேடம். அது அந்த பெண் மந்திரவாதி மித்ராவோடது மேடம். அதை வச்சுதான் மித்ராவை நாங்க அரெஸ்ட் பண்ண மேடம். ஆனா அந்த ஒரு ஆதாரத்தை வச்சு மித்ரா தான் கொலைகாரின்னு ஒரு முடிவுக்கு வர முடியல மேடம். அந்த எவிடன்ஸும் வீக்கா தான் இருக்கு. கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு தெரியல. மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சா கூட யாரா இருக்கும்னு துப்பு தொலைக்கிருக்கலாம். நேர்ல பார்த்த சாட்சியும் யாரும் இல்ல. அக்கம் பக்கம் இருந்தவங்க கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு ஏதாவது துப்பு தொலைக்க முடியுமான்னு பார்த்தா அதுலயும் ஒன்னும் கிடைக்கல. ச்சே, இந்த கேஸை எப்படி மூவ் பண்றது? 3-4 வருஷமா நாங்களும் எதுவும் மூவ் பண்ண முடியாம தான் இந்த கேஸ் அப்படியே வச்சுட்டோம் மேடம். புதுசா கொலை பண்றவனும் சரி, இல்ல கொலை பண்றதே தொழிலா செய்யறவனும் சரி, அவனுக்கே தெரியாம கண்டிப்பா ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான் மேடம். நிறைய கேஸ்ல அப்படிதான் குற்றவாளிகளை நாம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் மேடம். ஆனா இந்த கேஸ்ல அப்படி எந்த ஒரு தடயமும் கிடைக்கல மேடம். எனக்கு என்னமோ கொலையாளியே நேர்ல வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு வாக்குமூலம் கொடுத்தாதான் இந்த கேஸ்ல குற்றவாளியை அரெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் மேடம். என்ன சொன்ன? இல்ல மேடம், அது வந்து என்னமோ சொன்னியே, அது சொல்லு. அது வந்து கொலையாளியே நேர்ல வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு வாக்குமூலம் கொடுத்தாதான் இந்த கேஸ்ல குற்றவாளி அரெஸ்ட் பண்ண முடியும்னு. கரெக்ட். இப்ப இருக்கிற ஒரே ஒரு வழி அதுதான். மாரிய கொலை பண்ணது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்றீங்க மேடம்? இல்ல, நான் அத ஒரு கெஸ்ல சொன்னேன். ஆனா அதுக்கு ஆதாரம் இல்ல. நீ சொன்ன மாதிரி கொலையாளி வாயில இருந்தே உண்மையை வர வைக்கிறேன். கொலையாளி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க போறேன். ஹாசினி, வாங்க 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 வாங்க, உட்காருங்க. வா வாங்க வா. பெரியம்மா, துர்காவோட அம்மாவும் அக்காவும் வந்திருக்காங்க. வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். அதுக்கே எந்திரிச்சு நிக்கிறீங்க, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, நீங்க பேசிட்டீங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். பரவாயில்லம்மா, எங்களுக்கு எதுவும் வேணாம். ஆமாங்க, இப்பதான் வீட்ல சாப்பிட்டு வந்தோம். துர்காவை பாத்துட்டு போலான்னு வந்தோம். துர்கா தான் காலையிலே சூரிய மாமாவோட கிளம்பி அப்பவே ஸ்டேஷன் போயாச்சு. ஓ, அப்படியா?
வணக்கங்க. யாருக்குமா வேணும் உன் வணக்கம்? வணக்கத்துக்கு பதிலா 2 பாட்டில் ஊறுகாய் எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா டின்னருக்காவது யூஸ் ஆயிரும். வாய மூடு. சரி. மாயா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியே நடந்துக்கிறது? அவங்க நம்ம வீட்டு சம்பந்தி, அதை மறந்துடாதீங்க. என்னது சம்மந்தியா? இந்த வீட்டு சோஃபால நமக்கு சமமா உட்கார்றதுக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு? 5க்கும் 10க்கும் ஊர்கா போட்டுக்கிட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கிற ஊர்கா ஃபேமிலி பல கோடி ரூபாய்க்கு சொந்தமான தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஃபேமிலிக்கு சம்மந்தியா? ஐயோ, என் மாப்பிள்ளை எப்படி ஊறுகாய் கம்பெனி ஆக்கி விட்டாளே. எதிர் வீட்டுக்கு குடி வந்த உடனே நம்ம வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பொண்ண நல்லா தயார் பண்ணி எப்படியோ என் புள்ள சூர்யா கையால திருட்டு தாலியை கட்ட வச்சு இந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சவ தானே நீ? என்ன ஒரு சாமர்த்தியம்! ஐயோ, இப்படி ஒரு சாமர்த்தியத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல மாதாஜி. என்னங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன இத பாரு, உன் பொண்ணு செஞ்ச காரியத்துக்கு வேற எப்படிமா பேசுவாங்க? மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னால உன் பொண்ணால என் புள்ளையோட மானமே போச்சு. அவன் தப்பானவன், உன் பொண்ண கெடுத்துட்டான்னு என் புள்ள மேல அபாண்டமா பழிய போட்டு குழந்தை மேல பொய் சத்தியம் பண்ணி தாலி கட்டிக்கிட்டால அவ. இதெல்லாம் எதுக்காக? பணத்துக்காக மட்டும் தானே? நீங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஆனா என் மாப்பிள்ளை அவமானத்துல கூடி குறுகி நின்னது எங்களுக்கு தானே தெரியும். இங்க பாருங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பணம் காசுக்கெல்லாம் நாங்க ஆசைப்படுறவங்க கிடையாது. சும்மா நடிக்காதம்மா. ஆமா, பொண்ண பார்க்க வந்திருக்கியே, எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச? இல்ல உன் பொண்ணுக்கு எத்தனை சவர நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்ச? ஒரு குண்டு மணி தங்கமாவது போட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியா? ஆனா போங்க மாதாஜி, நீங்க சும்மா இருக்க. அவ காதலையும் கழுத்திலையும் போட்டிருக்கிறதே கில்ட்டு தான். அவ நீ பெத்த பொண்ணா இருந்திருந்தா ஏதாவது செஞ்சிருப்ப. அவ உன் புருஷனோட மூத்த தாரத்து பொண்ணு தானே, அதான் ஓசியில அப்படியே தள்ளி விட்டுட்ட. நாங்க ஒண்ணு நாங்க வரோம். வா வாங்க மாதாஜி. ஊறுகாவுல நிறைய உப்பு போட்டு தின்னு இருக்குங்க போல. ஆனா ரோசா வந்து கிளம்பிடுச்சுங்க. ரெக்கம் கட்ட ஃபேமிலி. நீங்க இப்ப பேசினது ரொம்ப தப்பு மாயா. வீட்டுக்கு வந்தவங்களை இப்படிதான் அவமானப்படுத்துவீங்களா? அவமானப்படட்டுமே. மண்டபத்துல என் புள்ள எவ்வளவு அவமானப்பட்டான். ஆமா, கண்ணீர் விட்டு கதறி அழுதான். நீ வா. சப்போர்ட்டா பண்ற. அம்மா, வருத்தப்படாதம்மா. அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே துர்காவை பிடிக்காது. அந்த கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டாங்க. அத நினைச்சு வருத்தப்படாதம்மா. அவங்க பேசுனது ஒண்ணும் எதுவும் தப்பு இல்லையா குந்தவை? நம்ம பக்கமும் தப்பு இருக்கு. பொண்ணு வைக்கிற இடத்துல பூவையாவது வைக்கணும்னு சொல்லுவாங்க. துர்காக்கு நம்ம பெருசா நகை போட்டு அனுப்பலனாலும் மாப்பிளைக்கு ஒரு மோதிரமாச்சும் போட்டிருக்கணும்ல. அம்மா, இந்த தாலிய சேட்டு கடையில கொண்டு போய் வித்தோ இல்ல உருக்கியோ ஒரு மோதிரம் செஞ்சு மாப்பிளைக்கு போடுவோமா? அம்மா, சித்தியோட இந்த தாலிய
சாமியா நினைச்சு கும்பிட்டுட்டு இருக்க. இப்போ இத போய் ஆமாமா, இப்பவும் நான் சாமியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த அம்மா எப்படி பேசுனாங்கன்னு கேட்டல்ல, நீ பெத்த பொண்ணா இருந்திருந்தா தானே ஏதாவது செஞ்சிருப்பன்னு கேட்டாங்கல்ல. துர்கா என் வயித்துல பிறக்கலனாலும் அவளும் என் பொண்ணுதான். நான் அவளோட அம்மான்னு நிரூபிக்கணும்னா நான் இதை செஞ்சுதாமா ஆகணும். இரு வரேன். குந்தவை, நீ தப்பா எடுத்துக்காத. இது உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சது. எப்படியாவது துர்காக்கு ஏதாச்சும் பண்ணணும், அதான். நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேமா. நீ யாருக்கு வேணாலும் பண்ணு. நீ யாருக்கு பண்ற? நம்ம துர்காக்கு தானே. துர்கா நமக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கா. ரொம்ப சந்தோஷமா. இந்த விஷயம் துர்காக்கு தெரிய வேணாம் என்ன? சரிம்மா. போயிட்டு வந்துடுறேன்.